இப்போ நீங்கள் ஒரு புக்கு வாங்கியிருந்தாலோ இல்லை நோட்டெல்லாம் வாங்கியிருந்தாலோ அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 GSM தாளில் அச்சிடப்பட்டது. இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் இருக்கக்கூடிய GSM அப்படிங்கிறது என்னன்னு தெரியுமா? ஸோ GSM அப்படிங்கிறது கிராம்ஸ் பெர் ஸ்கொயர் மீட்டர் அப்படிங்கிறது. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட பேப்பரோட வெயிட்டை மெஷர் பண்ணுறதுக்கு தான் இந்த யூனிட்டை பயன்படுத்துகிறாங்க. இதை எப்படி மெஷர் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்கொயர் மீட்டர் அளவுக்கு பேப்பரை வந்து கட் பண்ணிக்கிறாங்க, அதை வெயிட் போடுறாங்க. இந்த GSM எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பேப்பர்களை நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இப்போ ஒரு A4 ஷீட்டோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 70லேருந்து 120 கிராம்ஸ் இருக்கும். அதாவது 70லேருந்து 120 GSM அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ 150 கிராம் இருக்கக்கூடிய ஃப்ளையர் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு ஃபோல்டு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ ஒரு நியூஸ் பேப்பர் இருக்குது அப்படின்னா 50லேருந்து 80 GSM வரைக்கும் பிரிண்ட் பண்ணி கொடுக்குறாங்க.